வெல்கம் டு படன விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை எண்ணூர்ல இருக்க மகேந்திரன் டீ ஸ்டால் உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஃபேமஸ்னா பர்மா ஃபுட்ல கிடைக்கிற நான் ரொட்டி, ஸ்வீட் நான், அதுக்கு 5 வகையான கிரேவி கொடுக்குறாங்க. சன்னா மசாலா, சிக்கன் கிரேவி, ஆட்டுக்கால் பாயா, மலாய்ன்னு சொல்லி இந்த மாதிரி வகை வகையா கொடுத்து அசைத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பர்மா ஸ்டைல எப்படி இவங்க சிக்கன் கிரேவி, நான் ரொட்டி செய்யறாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இன்னும் கரெக்டா இந்த கடை எங்க இருக்குன்னு நான் சொல்லணும்னா சென்னை மாவட்டம் எண்ணூரோட பைபாஸ் இருக்கும். அந்த பைபாஸ்க்குள்ள வந்தீங்கன்னா திருவொற்றியூர் போட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தெருவில் அன்னை சிவகாமி தெருவுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மகேந்திரன் டீ ஸ்டால்னு சொல்லி போர்டு போட்டிருக்கோம். இதுதாங்க இவங்க கடை. ஓனரோட மகன் இருக்காரு. அவர்கிட்ட டீட்டெயிலா பேசிட்டு எப்படி அவங்க சமையல் பண்றாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 4 மணி தான் ஆச்சு. திருவிழாவில் இருக்கிற கூட்டம் மாதிரி இங்க கூட்டமா மக்கள் நிக்கிறாங்க. பெரும்பாலும் இங்கே இளைஞர் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 இடத்துல நான் தயார் செஞ்சு பார்சல் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. பில் கவுண்டரை பாருங்கள், ரேஷன் கடையில் இருக்கிற மாதிரியே திருமணம் வரைக்கும் நீளமாக லைன் நிற்கிது. திருவிழாவில் சின்ன சின்ன பசங்க பபிள்ஸ் விடுற மாதிரி இங்கே இளைஞர்களும் ஜாலியாக பபிள்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க பாருங்களேன். அப்பா, அண்ணன் கடையோட உரிமையாளர். உங்க பேர்னா? வெங்கடேஷ். நம்ம எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம்? 65 வருஷமா கடை இருக்கு. ஓகே, நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல்? நான் ஆட்டுக்கால் பாயா, பட்டர் நான், பிளைன் நான், ஸ்வீட் நான், இது மெலாயி. சாட்டர்டே சண்டே மட்டும் ஆட்டுக்கால் பாயா போடுவோம். மெலாய் சிக்கனும் சாட்டர்டே சண்டே போடுவோம். இதோட விலை மட்டும் சொல்றீங்களா? ஆட்டுக்கால் பாயா 150 ரூபா, சிக்கன் தொக்கு 100 ரூபா, மெலாய் சிக்கன் 100 ரூபா, சிக்கன் கிரேவி 60 ரூபா, ஒரு ரொட்டி 20 ரூபா, பட்டர் 30 ரூபா, ஸ்வீட் நான் 25, மெலாய் 50 ரூபா. நீங்க எப்படி சிக்கன் கிரேவி பண்றீங்க காமிக்கிறீங்களா? வாங்க சொல்லி. ஓகே. இப்ப நம்ம நண்பர் தான் சிக்கன் தொக்கு பண்ண போறாரு. ப்ரோ, உங்க பேர்? ப்ரோ ரவி. ரவி, இன்னைக்கு எவ்வளவு கிலோ சிக்கன் தொக்கு பண்ண? 100 கிலோ பண்ண போறோம். 100 கிலோ பண்ண போறோமா? ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம், வாங்க. இப்ப சிக்கன் தொக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கீங்க இதுல? பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு. பட்டை, ஏலக்காய், சோம்பு, லவங்கம். இப்ப பட்டை லவங்கம் போட்டதுக்கு அப்புறம் இதுல என்ன ப்ரோ இருக்கு? ஆனியனும் பச்சை மிளகாவும். ஆனியனும் பச்சை மிளகாவா? நண்பா, இப்ப நம்ம வெங்காயம் போட்டோம். வெங்காயம் எப்படி வதங்கணும்? நல்லா ப்ரௌனா வதங்கணும், நல்லா ரோஸ்டா வதங்கணும். இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ப்ரௌன் உடனே எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்னென்ன சமையல் பண்ண போறோம்? மலாய் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் பாயா, மலாய். அடேங்கப்பா. நண்பா, இப்ப வெங்காயம் வதங்கிருச்சா? ஆமா ப்ரோ, பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போட்டோம், இப்போ எவ்வளவு ப்ரௌன் ஆச்சு பாருங்க. நம்ம ஸ்டார்டிங் எப்படி ப்ரோ போட்டோம் பாத்தீங்களா, எவ்வளவு ப்ரௌன் ஆச்சு பாத்தீங்களா. பிரியாணி எப்படி நம்ம இது பண்றோம் அந்த மாதிரி நல்லா ரோஸ்டா வரணும். இப்போ அதுக்கு அடுத்து என்ன ப்ரோ போட போறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சா நண்பா? அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்? தக்காளி போட போறீங்க. இது எவ்வளவு கிலோ தக்காளி? தக்காளி 4 கிலோ. நம்ம வெங்காயம் எவ்வளவு கிலோ போட்டோம்? வெங்காயம் 7 கிலோ. 7 கிலோ. தக்காளி எவ்வளவு பெருசா பாத்தீங்களா, அது எவ்வளவு நைஸா வரும். இந்த சட்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோ சிக்கன் தொக்குக்கான மசாலா மட்டும் ரெடி பண்றாங்க. நண்பா, இப்ப தக்காளி வதங்கிருச்சா? பாருங்க ப்ரோ, நம்ம ஸ்டார்டிங் எப்படி போட்ட பாருங்க. ஆஹா, அந்த பெருசா போட்டது ஃபுல்லா நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா வதக்கிருக்காங்க. சரிதா? மஞ்சள், மிளகாத்தூளா? இந்த மசாலால கணக்கு தான். எல்லாம் நம்ம யூஸ் பண்றது கடை மசாலா தான். எல்லாம் கடை மசாலா. கறி மசாலா. இது என்னது மசாலா? சிக்கன் மசாலா. பாலான மசாலா, கலர் பவுடர். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. சரிங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பிரிக்க போறேன்.
இப்போ என்ன ரீசன் நம்ம வந்து பிரிக்கிறோம்? இந்த கடை 60 கிலோ சிக்கன்னால 30 கிலோ தான் பிடிக்கும். ஆனால் 2 கிலோ பிரிச்சு 2 கிலோ செஞ்சிடும். ஓகே, 30 கிலோவா பிரிக்க போறீங்க. உப்பு உப்பு தண்ணி ஊற்றி வேண்டியதான். தண்ணி ஊற்ற போறீங்க. இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் போடணும். அவங்க பாருங்க நல்லா வந்து என்ன பிரிஞ்சு வந்து கரெக்டா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து சிக்கன் போட போறீங்க. சிக்கன் போட போற பாருங்க. ஓகே, மலாய் சிக்கன் போடலாம். ப்ரோ சிக்கன் போட்டு எவ்வளவு நேரத்துக்கு வேக வச்சீங்க? 15 நிமிஷம். இப்போ சிக்கன் வந்துருச்சா? நீங்க காட்டுங்க ப்ரோ, ஒரு சிக்கன் எடுத்து காட்டுங்க. ஆஹா, உடையுது, அவ்வளவுதான், வெந்துருச்சு. நண்பா இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ தேங்காய் அரைக்க போறோம். எதுக்கு? சிக்கன் தொக்கு. சிக்கன் தொக்குக்கு. இது என்ன போட்டுருக்கீங்க? தேங்காய் போட்டிருக்கோம், முந்திரி போடும். இது உடைச்ச முந்திரியா? ஆமா. துருவன தேங்காய் தான் போடுறீங்களா? ஆமா, சிக்கன் சாப்பிடுவோம். வண்டி இப்ப அடுத்து நண்பா தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊத்த. இதுல என்னென்ன அரைச்சிருக்கீங்க? தேங்காய் முந்திரி. லாஸ்ட் இல்லைங்க. எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. முந்திரி தேங்காய் ஊற்றினோன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணா கொஞ்சம் போச்சு. சிக்கன் தொக்கு ரெடி. அவ்வளோ ரெடி. இப்ப சிக்கன் கிரேவி முடிச்சிட்டீங்க. அடுத்து இதுல என்ன பண்ணிருக்கீங்க? மலாய் எடுக்க போறோம். மலாய் எடுக்க போறீங்களா? இதுல என்ன இருக்கு? ஆக்சுவலி பால் மட்டும் தான் இருக்கு. பால் மட்டும் தான் கொதிக்க கொதிக்க மலாய் வரும். மலாய் மட்டும் எடுப்போம். அந்த ஆடை மட்டும் எடுப்போம். அப்படியே வந்து சுண்ட வச்சுட்டு அந்த ஆடை இருக்கும். ஓகே, அப்படியே எடுங்க. வாங்க பக்கத்துல வாங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இந்த ஆடை மட்டும் ஒதுக்குறாங்களா? பாருங்க, அந்த ஆடையை மட்டும் துண்டா எடுக்கிறாங்க பாருங்க தனியா. இது அப்படியே இந்த லாஸ்ட் பால் வரையும் எடுத்துட்டே இருப்பீங்களா? ஆமா, வர வர எடுத்துட்டே இருப்போம். ஓகே, இதுல என்ன மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? இது ஒண்ணும் இல்ல, சக்கரை மட்டும் போட்டு கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. பாருங்க எவ்வளவு ஆடை எடுக்கிறாங்க. அடாடா, அப்படியே காட்டுங்க ப்ரோ மக்களுக்கு. பாருங்க ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மாவு பேச போறோம். மாவு பேசணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்துவோம் ப்ரோ. சரி. தண்ணி ஊத்தி சீக்கிரம் மசாலா போடுவோம். ஓகே, மசாலா போட்டு மைதா மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இல்ல. கையால தான் பிணைவோம், மிஷின்ல இல்ல, எல்லாமே கையால தான். ஓகே. பட்டர் இப்போ கையால பேசஞ்சு முடிச்சிட்டீங்க. அடுத்து முடிஞ்சு 3 ஹவர் ஊற வைப்போம். 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே, அதான் அந்த ரொட்டி சாஃப்ட்னஸ் வரும். ஓகே, எப்படி ஊறிச்சா? ஊறிச்சு வந்து பாருங்க. காட்டுங்க, வாங்க பக்கத்துல காட்டுங்க பாருங்க. மாவு சாஃப்ட் ஆயிச்சு பாருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது எப்படி ஊறிச்சுன்னு எப்படி? அதுதான் நம்ம கரெக்டா 1 மணிக்கு நம்ம பண்ணிரோம்ல. ஆமா, 1 மணி கழிஞ்சு 4 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த 3 ஹவர் நம்ம ஊறிடும். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ, அப்படியே இந்த அடுப்புல என்ன வச்சிருக்கீங்க? இந்த அடுப்புல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அடுப்பு கறி மட்டும் தான். கறி மட்டும் தான் போட்டுருக்கீங்களா? ஓகே, இருக்கு. அவ்வளவுதான். நெருப்பு கீழே வச்சு அப்படியே வந்து பட்டரை வந்து உருக்குறாங்க பாருங்க. புரியுதா? அவ்வளவுதாங்க. சிக்கன் தொக்கு, ஆட்டுக்கால் பாயா, மலாய் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப வெயிட் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பில் போட போறாங்க. நம்மளும் பில் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி 1 by 1 உங்களுக்கு சொல்றேன், வாங்க. ஃபைனலாக வந்து அவங்க சிக்கன் தொக்கு, ஆட்டுக்கால் பாயெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு அப்படியே 1 by 1 சொல்கிறேன். அப்படியே பக்கத்தில் வாங்கலேன். இந்த கடையோட ஸ்பெஷல் மலாய்
அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா கிரேவி, மலாய் சிக்கன், சிக்கன் தொக்கு, ஆட்டுக்கால் பாயா, பட்டர் நான், அப்படியே வந்து நார்மல் நான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் நாள்ல மலாய் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். பாலை வந்து நல்லா சுண்ட வச்சு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பா வச்சு சாப்பிட்றப்ப உண்மையிலே வந்து இந்த மலாய் வந்து சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை. வந்து அவங்களோட பன்னீர் பட்டர் மசாலா போகலாம். இதை வந்து பட்டர் நானோட ட்ரை பண்ணலாம். உண்மையிலே ஒர்க்கு நல்லா இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கு. பட் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. ஆனா பன்னீர் பட்டர் மசாலா இவ்வளவு ஸ்பைசியா இருக்காது, கொஞ்சம் காரமா இருக்கு. பட் நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஓகே. சன்னா மசாலா ட்ரை பண்ணலாம். வாவ், நல்லா இருக்குங்க. பாருங்க, அதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி சன்னா மசாலா எப்படின்னா ஈவினிங் கடையில் பார்த்தீங்கன்னா சுண்டல் கடை, அந்த கடையில் வந்து சுண்டல் சாப்பிட்டா எடுக்குது. அதே மாதிரி தான் இருக்கு. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலே இந்த ரொட்டி வந்து எவ்வளோ வேணா குளிக்க இருக்கும் போல, அந்த மாதிரி நல்லா இருக்கு. மலாய் சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். உங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளோ கிட்டியா இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து தேங்காவும் முந்திரி அரைச்சி ஊற்றினதான் ரீசன். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் உடச்ச முந்திரி சேர்த்து வச்சு வதக்கிட்டு அரைச்சாங்க. இப்போ வந்து மலாய் சிக்கன் நல்லா இருக்கும். இப்போ நார்மல் நானோட ட்ரை பண்ணி பார்ப்போம். மலாய் சிக்கன் மலாய் சிக்கன் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க சிக்கன் எப்படி வெந்திருக்கு பார்க்கலாமா? உடையதா தூள் தூளா உடையதா? சிக்கன் அப்படியே டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா பெரிய பீஸா இருக்கு. மொத்தம் 4 பீஸ் தராங்க. அடுத்து வந்து சிக்கன் தொக்கோட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை பீஸ் இருக்கு செக் பண்ணலாம். 1, சின்ன பீஸ் 2, 3, 4 பீஸ். ஆனால் 3 பீஸ் கணக்கு தான். அப்படியே வந்து சிக்கன் தொக்கோட கொஞ்சம் டிப் பண்ணி சிக்கன் தொக்கு அல்ட்ரா டேஸ்ட், வேற மாதிரி சூப்பரா இருக்குங்க. எல்லாருமே வந்து இந்த ஃபேவரட்டா வந்து இந்த சிக்கன் தொக்கும் ஆட்டுக்கால் பாயை வந்து ரொம்பவே ட்ரை பண்றாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட். மோஸ்ட்லி வந்து இங்க நான்வெஜ் வந்து சாட்டர்டே சண்டே தான் கிடைக்குது, மற்ற நாள் வந்து வெஜ் தான் கிடைக்குது. மஸ்ட் ட்ரை. இந்த கடையில் வந்து சிக்கன் தொக்கு ஆட்டுக்கால் பாயோட ட்ரை பண்ணலாம். இவங்க ஆட்டுக்கால் பாயை வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஆட்டுக்காலை வந்து தனியாக வேக வச்சு அந்த காலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, பாயை மட்டும் தனியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலை எடுத்து வச்சு அந்த குழம்பு மட்டும் ஊற்றி கொடுக்குறாங்க. என்ன ரீசன் கேட்குறப்ப மறுபடியும் வேக எடுக்கிறப்ப ஆட்டுக்காலை வந்து உடஞ்சிடும், அதனால நாங்கள் இப்படி பண்றோம். சரி, ஆட்டுக்கால் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஒரு பீஸு, 2 பீஸ் ட்ரை பண்ணலாமா? இப்போ பட்டர் நானோட நல்லா கெட்டியா இருக்குங்க. பாருங்க எடுத்து காரம் குறையிருச்சு, அவ்வளோ காரம் இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். எடுத்து நல்லா இருக்கும். அது ட்ரை பண்ணலாமா? செம்ம ஜூஸியா இருக்குங்க நம்மளோட. உண்மையிலே இந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக வேக கொடுக்கும். டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது.
அடுத்தது வந்து சிக்கன் ட்ரை பண்ணாங்க பாருங்க. சிக்கன் வந்து கரெக்டாக அந்த மசாலாவில் வந்து ஊறி இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கடை இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் அடுத்த அந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட செஞ்சுக்கிறேன். டாடா.